இந்திய வரலாற்றிலே முதன்முறையா ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவரா அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறாரு. இப்போ மாலை 7 மணி நிலவரப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் ஜெயில இருந்தே அவ்வளவு மாசா வெளியில வரக்கூடிய அந்த காட்சி தான் இப்போ இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக மாறி இருக்கு. ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த தொண்டர்கள், டெல்லியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே டெல்லி முழுக்க இன்னைக்கு இந்த விடுதலையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்திருந்தாலும் இது ஏதோ இப்பவுமே ஒரு தேர்தல் ரிசல்ட்டை பார்த்த மாதிரி மக்கள் எல்லாருமே அவங்களோட கொண்டாடுறாங்களே அங்க பெரிய அளவுல பார்க்க முடியுது. ஆம் ஆத்மியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்கள், அந்த கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பெரிய அளவுல ஒரு தீபாவளி கொண்டாட்ட மாதிரி இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. காரணம், இடின்ற ஒரு அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரையும் முடைக்கிடலாம், அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இருக்க தேவையில்ல, அவங்க ஒரு வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்களா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் முடக்கி வச்சிருந்தாங்க தெரியுமா எதிர்கட்சிகளை. அதெல்லாம் இன்னைக்கு சுக்குடரா தூக்கி போட்டுட்டு ஈடியை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு, பாஜகவுடைய திட்டம் எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு இன்னைக்கு மாசா வெளியில வந்திருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். இப்போ அந்த கேஸ் நேத்து வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, நேத்து அமலாக்கத்துறை சார்பில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் தரவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமா வாதாடினாங்க. கிட்டத்தட்ட 44 பக்கத்துக்கு அவங்க அபிடவிட் அங்க தாக்கல் பண்றாங்க. அந்த அபிடவிட்ல அவங்க சொல்ற ஒரே ஒரு ரீசன் இதுதான், இது ஒண்ணு தேர்தல் பிரச்சாரத்துக்காக இது வரைக்கும் யாருக்குமே ஜாமீன் கொடுத்து இந்திய வரலாறுல ஒரு சம்பவம் நடக்கதே கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் ஜெயில இருந்தே தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்களே, ஜெயில இருந்தே தேர்தலில் நின்று இருக்காங்க, ஜெயில இருந்தே தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இவங்க தேர்தலுக்கு வெளியில போனன்னு அவசியம் இல்லையே, இவர் உள்ள இருந்து இவங்க கட்சியை ஈஸியா ஜெயிச்சிடலாமே. அதே மாதிரி தேர்தலில் போய் வெளியில போய் தான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு தேர்தல் பிரச்சாரம் ஒன்றும் அடிப்படை உரிமை கிடையாது, தேர்தல் பிரச்சாரம் ஒன்றும் அரசியல் சாசன உரிமை கிடையாது, மிக முக்கியமான ஒரு உரிமை கிடையாது. அதனால கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி குண்டக்க மண்டக்க உருண்டு பிறண்டு அந்த இடத்துல வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்க கடைசியா சொல்றது என்னன்னா, இதுல மட்டும் நீங்க ஜாமீன் கொடுத்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய சமத்துவமே போயிடும். அப்ப அரசியல் கட்சிக்காரங்க பிரச்சாரத்துக்குன்னு அவங்களுக்கு ஒரு நியாயம், அப்ப சாமானியர்களுக்கு ஒரு நியாயமா? இன்னைக்கு நாட்டில் உழைக்கக்கூடிய விவசாயிகள், அந்த விவசாயிகளோட உழைப்பை விட நாட்டில் வியாபாரம் செய்யக்கூடிய சாமானிய மக்கள் அவங்களுடைய உழைப்பை விட அரசியல் கட்சிகள் ஒன்றும் பெருசா எந்த அளவுக்கு இவங்களோட பெருசுன்னு இவங்களை சொல்லிட முடியாது. அதனால இவருக்கு நீங்க ஜாமீன் கொடுத்தீங்கன்னா நாட்டுல சமத்துவமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான சமத்துவ பாடங்கள்லாம் சொல்லி இடி சார்பில் துஷார் மேத்தா பெரிய அளவில் அங்க வாதம் பண்ணிட்டு இருந்தாரு. சமத்துவத்தை பத்தி யார் சொல்றாங்க பாருங்க. அதாவது 2 பேர் குற்றம் செய்யறான் அப்படின்னும் போது அந்த குற்றத்தை சம அளவுல இவங்க பார்க்கவே மாட்டாங்க. எதிர்கட்சிக்காரன் குற்றம் செஞ்சாதான் அது குற்றம், அது பெரிய ஒரு தீவிரவாதம் அப்படின்ற ரேஞ்சில பாக்குறது. அதுவே அந்த குற்றம் செஞ்ச நபர் பாஜக வந்து சேர்ந்துட்டாலோ, இல்ல பாஜக இருக்கக்கூடிய நபர் மேல ஏதாவது குற்றம் சாட்டப்பட்டாலோ அதெல்லாம் போப்பா நீ தப்பே செஞ்சிருக்க மாட்டப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு செயல்படக்கூடிய இவங்க தான் சமத்துவத்தை பத்தி நேற்று பெரிய அளவுல வாதாடிட்டு இருந்தாங்க. அதோட நீதிபதி அந்த இடத்துல காண்டாயிட்டாங்க. இப்ப கெஜ்ரிவாலோட கேஸ விசாரிச்ச நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, நீதிபதி தீபங்கர் தத்தா, இவங்க 2 பேர் தான் இந்த கேஸை இன்னைக்கு விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கடைசியில் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதுதான், நீங்க ஈடி இவ்வளோ நீங்க முக்கிட்டு நீங்க பேசுறீங்க, முக்கிட்டு வேகமா வந்து கைது பண்றீங்களே, இது ஏன் நீங்க 1.5 வருஷமா கைது செய்யல? கெஜ்ரிவால் நீங்க கைது செஞ்சது 2022 ஆகஸ்ட் மாசம் அவர் மேல நீங்க எஃப்ஐஆர் நீங்க அவர் மேல ஃபைல் பண்றீங்க. 2022 ஆகஸ்ட் மாசம், அப்ப கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நீங்க அவர் மேல கேஸ் போட்டு 1.5 வருஷம் ஆச்சு. இப்ப இவரை நீங்க கைது செய்யக்கூடிய இந்த விஷயம் ஒண்ணு தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க அவரை கைது செஞ்சிருக்கணும், அல்லது தேர்தல் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஆறாமரம் பொறுமையா கைது பண்ணிருக்கணும். அது ஏன் கரெக்டா தேர்தல் நேரத்துல நீங்க கைது செய்யணும்? தேர்தல் நேரத்துல கைது செய்யக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன ஆயிப்போச்சு? ஏன் கொஞ்ச நாள் விட்டு தேர்தலுக்கு அப்புறம் கைது செஞ்சா என்ன? ஏன் நீங்க இதுல இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி ஈடியோட குடுமையை பிடிச்சிட்டாங்க. அதாவது இவங்க என்ன நோக்கத்துக்காக கைது செஞ்சாங்க, என்ன தூண்டுதலின் பேர்ல கைது செஞ்சாங்கன்ற அந்த அடிப்படை குடுமி இருக்குல்ல, அந்த குடுமையை இறுக்கி பிடிச்சதால அவங்களால அந்த இடத்துல ஒண்ணுமே பேச முடியல. அதோட நீதிபதி கூடுதலாகவும் விவரங்களை சொல்றாங்க. இவ்வளவு நாளா நீங்க மார்ச் 21 கைது செஞ்சீங்க, இந்த மார்ச் 21 கைது செஞ்சீங்க, இத்தனை நாளா அவர் ஜாமீன் வரும்போதெல்லாம் ஏதேதோ காரணம் சொல்லி இது வரைக்கும் நீங்க அவர் மேல குற்றம் சாட்டப்பட்ட எந்த ஒரு ஆதாரத்தை நிரூபிக்கல. அப்போ ஒவ்வொரு முறையும் ஜாமீனுக்கு வரும்போது ஏதேதோ காரணம் சொல்லி ஜாமீன் கேட்கறீங்களே, இத்தனை நாளா ஓடி போச்சு. மீதி தேர்தலுக்கு இன்னும் 21 நாள் தான் இருக்குது. இந்த 21 நாள் அவர் ஜாமீன் வாங்கிட்டு போறதால எங்கேயுமே குறைஞ்சு போயிடப்படுது. அவரே எங்கேயும் ஓடி போறது கிடையாது, இந்த வழக்கு எந்த ஒரு மாற்றமும் நடந்து போறது கிடையாது. எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர், ஒரு தேசிய கட்சியோட தலைவர், அவர் மேல நிரூபிக்கப்பட்ட எந்த ஒரு குற்றமும் கிடையாது. நீங்க சாட்டப்பட்ட குற்றம் உட்பட எதுலையுமே அவருக்கு எதிரான எந்த ஒரு குற்றமும் நீங்க ஆதாரம் இது வரைக்கும் காட்டப்படல. இது இல்லாம அவர் மேல எந்த ஒரு கிரிமினல் வழக்குமே இது மேல இல்ல. அதனால இவரை வெளியில விடுறதுல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுற போறதுல, மீதி இருக்கக்கூடிய இந்த 21 நாள்ல எந்த ஒரு நிகழ்வும் மாற போறதில்ல. அதனால நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லி இப்ப ஜாமீன் கொடுத்திருக்காங்க.
இப்போ இந்த ஜாமீன் கொடுத்ததே கிட்டத்தட்ட பாஜக தோத்து போச்சு. அதாவது ஜூன் 4 என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கறத விட இப்பவுமே அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. எப்போ கெஜ்ரிவால் பாஜக இவ்வளவு திட்டம் போட்டு கெஜ்ரிவால் பிரச்சாரத்துக்கு போயிடக்கூடாது, கெஜ்ரிவால் பிரச்சாரத்துக்கு போனா பல மாநிலங்கள்ல பாஜக அடி விழுவோம். ஏன்னா கெஜ்ரிவாலோட செல்வாக்கு பஞ்சாப், டெல்லி இங்க பெரிய செல்வாக்கு. இதையும் தாண்டி உத்தரப்பிரதேசம், குஜராத் மாதிரியான இடங்கள்ல இவரோட தனித்தனியா நின்று ஓட்டு சதறிச்சு. இன்னைக்கு எல்லா தலைவர்களும் ஒன்னா ஒரு இடத்துல போய் நின்னாங்கன்னா மக்கள் சாரசாரியா இவங்க பின்னாடி வந்து சேர்ந்துருவாங்க. அப்ப இதெல்லாம் முடக்கிறதுக்காக தான் அந்த கெஜ்ரிவாலை இவங்க தூக்கி உள்ள தூக்கி போட்டது. அப்ப என்ன காரணத்துக்காக நம்ம உள்ள போட்டோமோ அதுவே இன்னைக்கு நடக்காம போச்சு. கரெக்டா பிரச்சார நேரத்துல அவர் வெளில வந்துட்டாரு. இப்பதான் கெஜ்ரிவால் பிரச்சாரத்துக்கு இன்னும் பவர் கொடுது. அவர் பூஸ்ட் ஏறின மாதிரி இந்திய கூட்டணிக்கு பெரிய ஒரு பலம் சேர்ந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப நம்ம செஞ்ச எல்லாமே போச்சு. ஜூன் 4 நம்ம தோத்து போற ரிசல்ட் விட இதுதான் நமக்கு மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வயிற்றுல வாயில அடிச்சு அழுவக்கூடிய ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது. ஓகே, இப்போ இந்த ஜாமீன், இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல நீதிபதிகள் அவங்க சில நிபந்தனைகளோட ஜாமீனை கொடுத்திருக்காங்க. அதுல நிபந்தனை, முதல் நிபந்தனை என்னன்னா 50,000 ரூபாய்க்கு ஜாமீன் பத்திரம் அங்க கொடுக்கப்படணும் அப்படிங்கறது அங்க முதல் நிபந்தனை. அதுக்கடுத்து கெஜ்ரிவால் இப்ப என்னதான் அவர் சிறைப்படுத்தப்பட்டாலும் அவர் இன்னும் அவர் தான் முதலமைச்சர். ஆனா இப்ப இடைக்கால ஜாமீன் அடிப்படையில் வந்திருக்கிறதால அவரு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு செல்லக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைல்லுமே அவர் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறது இரண்டாவது நிபந்தனை. மூணாவது, மார்ச் 21 கைது செஞ்சிருக்காங்கல்ல, அதாவது இடி சம்பந்தமாவோ அதெல்லாம் கிடையாது, மார்ச் 21 இடி அவர் கைது செஞ்சாங்கல்ல, அந்த கைது செய்யப்பட்ட வழக்குல மட்டும் கெஜ்ரிவால் இனி வெளியில எந்த ஒரு கருத்தை பேசக்கூடாது. இடியை பத்தி தாராளமா பேசலாம், பாஜகவை பத்தி தாராளமா பேசலாம், அமலாக்கத்துறை வச்சு எந்த அளவுக்கு முடக்குறாங்க, எதிர்கட்சியில எப்படி முடக்குறாங்க, எல்லாத்த பத்தி அவருக்கு பேசுறது உரிமை இருக்குது. இந்த மார்ச் 21 கைது செஞ்சாங்களே அதை பத்தி மட்டும் அவர் வெளியில போய் கருத்து சொல்லக்கூடாது. அது மூன்றாவது நிபந்தனை. நாலாவது நிபந்தனை என்னன்னா, இந்த வழக்கு சம்பந்தமான சாட்சிகள் இருப்பாங்க, சாட்சிகள் எதிராகவோ இவருக்கு சாதகமாவோ எந்த வகையில சாட்சிகள் இருந்தாலும் அந்த சாட்சிகளோட இவர் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா அது சாட்சி சதைக்கிற மாதிரி ஆயிப்போம் அப்படிங்கறதால அந்த சாட்சிகளோட தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது நாலாவது ஒரு நிபந்தனை. இந்த 4 நிபந்தனைகள் தான் அவருக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து என்னன்னா, கெஜ்ரிவால் பிரச்சாரம் பண்றதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது, தாராளமா பிரச்சாரம் பண்ணிக்கலாம் சொல்லி ஃபுல் ஃப்ரீடம் இன்னைக்கு அவர் கொடுத்திருக்காங்க. சும்மாவே கெஜ்ரிவால், அதாவது பொங்கல்லே வெடி வெடிப்பாரு, தீபாவளிக்கு சொல்லவா வேணும் அப்படிங்கிற கணக்குல தான் இன்னைக்கு கெஜ்ரிவால் வெளில வந்திருக்காரு. தீர்ப்பு வெளியிட்ட சில மணி நேரங்களிலேயே கெஜ்ரிவால் திகார் ஜெயில இருந்து வெளிவரக்கூடிய, கார்ல வெளிவரக்கூடிய அந்த காட்சி, மாசா ஒரு டாடா காமிச்சிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள், அவருடைய கட்சி தொண்டர்கள், டெல்லி மக்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய காட்சிகள் பார்த்துட்டு இருக்கிறோம். நாளையில இருந்து தான் சரவடி சம்பவமே இருக்குது. இனி தேர்தல் பிரச்சாரம். ஏன்னா கெஜ்ரிவாலுடைய பிரச்சார வீரியம் மட்டும் இல்ல, இப்ப இந்திய கூட்டணிக்கு ஒரு பவர் சேர்ந்து போச்சு. இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவருமே இனி அவங்களோட பிரச்சாரத்தோட ஸ்டைலே ஒண்ணு வேற லெவல்ல இருக்கும். சும்மாவே மோடி இங்க அலறிட்டு கிடக்குறாரு, இஸ்லாமியர்களுக்கு எல்லாத்தையும் இப்படியும் கொடுக்குறாங்க, இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் கொடுத்துறாங்கன்னு சொல்லி மோடி சும்மாவே கதறி அழுதுகிட்டு இருக்கிறாரு. இப்ப கெஜ்ரிவாலும் வெளியில வந்து பாஜக ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறதால மோடி இன்னும் என்னெல்லாம அழுவ போறாரோ அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்பவுமே பார்த்தோம்னா மோடி லீவ் போட ஆரம்பிச்சாரு. ஆல்ரெடி இன்னும் பிரச்சாரமே முடியல, அதாவது பிரச்சாரத்தோட இக்கட்டான நேரங்கள்ல போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த டைம்ல பிரச்சாரத்துக்கு மோடி லீவ் போடுறாரு. அது எப்ப லீவ் போடுறாரு தெரியுமா? பிரச்சாரத்துக்கு மோடி கிட்ட வேற எந்த கண்டென்ட்டுமே இல்லாதல வெறும் இஸ்லாமிய விருப்பம் மட்டும் வச்சு பேசிட்டு இருந்தாரு. அதோட வேற வழி இல்லப்பா, கடைசியில அம்பானி அதானே காட்டி குத்துறோம் விட்டுரு அப்படின்ற ரேஞ்சில, ஏன்னா அம்பானி அதானி இவரு கழட்டி விட்டாங்க, இவருக்கு ஜெயிக்க போறது கிடையாது, ஜெயிக்கிற பக்கம் நம்ம சாஞ்சிடலாம்னு சொல்லி அம்பானி அதானி இவரை கழட்டி விட்டுட்டாங்க. அதோட வேற வழி இல்லாம அம்பானி அதானியே காட்டி கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டு ராகுல் காந்திக்கு வந்து அம்பானி அதானி லாரி நிறைய கருப்பு பணத்தை அனுப்பி வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு டெம்போ லாரி நிறைய கருப்பு பணத்தை அனுப்பி வச்சாங்க. அதனாலதான் ராகுல் காந்தி இவரை பத்தி பேச மாட்டாருன்னு சொல்லி திரும்ப ஒரு அபான பொய் ஒண்ணு சொன்னார் தெரியுமா? தெலுங்கானாவோட கரீம் நகர் பகுதியில இருந்து முந்தானத்து தான் நரேந்திர மோடி பேசினாரு. அவர் பேசின மறுநாள் நரேந்திர மோடி எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு போகல, எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு போகாம முடங்கிட்டாரு. ஏன்னா அவர் கையில கண்டென்ட் இல்ல. ரெண்டாவது வெளியில போய் இதுக்கப்புறம் என்ன பேசுது, நாளுக்கு நாள் நம்ம பயத்துல பேசுற பேச்சு நமக்கு எதிராக இன்னைக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்குது. இஸ்லாமிய வெறுப்பை காட்டணும், அது இன்னைக்கு நம்மளை ஆதரிச்ச மக்கள் தான் நம்மளை எதிர்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. அதானியை பத்தி பேசலாம்னு பேசணும், அதுவும் நமக்கு எதிராக திரும்பிருச்சு. அப்ப நம்ம பேசினாலே நமக்கு எதிராக வருது, நமக்கு வாய் தவக்கல மாதிரி ஆகி போச்சே அப்படிங்கிற கதையில இன்னைக்கு எதை பேசுறேன்னு தெரியாம ஒரு கட்டத்தில் லீவே போட்டாரு. லீவ் போட்டு ஒன்லி போட்டோ ஷூட் மட்டும், தேர்தல்ல ஆன்லைன்ல ஜூம் இது அந்த ஷூட்டிங் லெவல்ல நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள், வீடியோ எடுத்து அது மூலமா எடுக்கக்கூடிய பிரச்சாரங்கள், போட்டோ ஷூட்டு, இது மாதிரி மட்டும்தான் நேத்து பிரதமர் நரேந்திர மோடி அந்த மாதிரி மட்டும்தான் பிரச்சாரம் செஞ்சாரு. வெளியில போய் எங்கேயுமே செய்யல. இதுவே இதுக்கு முன்னாடி அவர் போட்டோ ஷூட் நடத்தும் போது, ஷூட்டிங் மூலியமான பிரச்சாரங்கள் செய்யும் போது பார்த்தோம்னா போட்டோ ஷூட்டிங் ஒரு பக்கம் நடந்தாலும் பிரச்சாரத்துக்கு தொடர்ந்து போயிட்டு தான் இருந்தாரு. இதுதான் அவரோட தொடர் நடைமுறையா இருந்துச்சு. ஆனா அந்த அதானியை பத்தி பேசி பயத்துல வளர்னா தெரியுமா, அது பேசுறதுக்கு மறுநாள் இல்லப்பா
நான் வேற ஷூட்டிங் மட்டும் உட்காந்து இங்கேயே பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற கட்டத்துக்கு இன்னைக்கு நரேந்திர மோடி போயிருக்காரு. பிரச்சாரத்துக்கு இப்போ முதல் முறையா லீவ் விட ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப இங்கேயுமே இவங்களுடைய ஆட்டம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ராகுல் காந்தி அதானியை பத்தி பேச மாட்டாரு அப்படிங்கும் போது அதை சங்கி கூட நம்ப மாட்டான். ஏன்னா ராகுல் காந்தி நாடாளுமன்றம் வரைக்கும் போய் மோடிக்கும் அதானிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்குன்னு நாடாளுமன்றத்துல போய் போட்டோ எடுத்து காட்டின ஒரு மனுஷன். ஒவ்வொரு நாளும் தேர்தல் பிரச்சாரத்துல பொலன்னு பொழக்கிறாரு. அதானியோட பேரை சொல்லி அதானியோட பாக்கெட்டை நிரப்பிட்டு இருக்காரு இந்த மோடி சொல்லி மே 7ஆம் தேதி வரைக்கும் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இதெல்லாம் சொன்னாரு எவன் நம்புவான், பைத்தியக்காரன் கூட நம்ப மாட்டானே, சங்கி கூட நம்ப மாட்டானே அப்படின்றது கூட புரியாம திரும்ப திரும்ப போய் பொய்ய சொன்னாரு. அந்த பொய் இன்னைக்கு இவங்களுக்கு எதிராக வந்துருச்சு. அப்போ இங்க அதானியை பத்தி பேசாத யாருன்னா மோடி தான். அதானியை பத்தி பேசல. இந்த 10 வருஷமா அதானியை பத்தி எதுவும் பேசல. அதானியோட துறைமுகத்துல பல டன் கணக்குல அங்க போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டாலும் அதை பத்தியும் மோடி பேசல. அதானிக்கு எவ்வளவு அவரு ஹிடன்பர்க் சார்பில் அதானி பல வகையான பங்குச்சந்தை ஊழல் செஞ்சிருக்காரு, மோசடி செஞ்சிருக்காருன்னு சொன்னாலும் அதை பத்தியும் பிரதமர் மோடி பேசல. இப்போ வந்து ராகுல் காந்தி பேசலன்னு சொல்லி பேசியிருக்காரு பாருங்க. இங்கே மோடி அவுட். இங்கே அவரோட தோல்வி உறுதியாயிருச்சு. இப்போ கெஜ்ரிவால் வெளியில வந்ததுக்கு பிறகு பாஜகவுக்கு அடி மேல அடி உழுவ ஆரம்பிச்சிருக்குது. இனி பாப்போமே, இந்திய கூட்டணி அவங்களுடைய பிரச்சாரத்தோட ஸ்டைல் இன்னும் வீரியமா இருக்கும். பாஜக அவங்களுடைய அழுகை, அவங்களுடைய புலம்பல்கள் இன்னும் அதிகமாகி இன்னும் மோசமா போறதை நம்ம பார்க்க போறோம். ஜூன் 4ஆம் தேதிக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னையில இருந்தே நம்ம டெய்லி பல சம்பவங்கள், பல எதிர்பார்ப்பான விஷயங்கள் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நமக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கலாம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.